பார்த்து சரதாசனம் அவங்க சொல்லுகிறாங்க என்றால் அணுகுமுறை வேறு. ஒன்றை எப்படி அணுகுறோமோ அப்படிதான். இவங்க சொல்றது ஒரு அணுகுமுறையில, அவங்க சொல்ற ஒரு அணுகுமுறையில. பார்வை ரெண்டு விதத்துல. ஒரு சிட்டுக்குருவி காலடிந்து கிடக்குது. ஒரு ஆளு சம்பாதிக்கிறதுக்கு தான் போறாரு. போனவரை காலடிந்து சிட்டுக்குருவியை பார்க்கிறாரு. பார்த்துட்டு நிற்கிறாரு. இந்த நேரத்துல இன்னொரு சிட்டுக்குருவி வருது. தன்னுடைய அழகில உணவை கொத்தி கொண்டு அங்க வந்து இறங்கி காலடிந்து சிட்டுக்குருவிக்கு உணவு கொடுக்குது. இந்த ஆள் பார்க்கிறாரு. இறைவன் நினைத்தா எங்க இருந்தாலும் ரிஸ்க கொடுப்பான்ல. அப்படியே வெளியூருக்கு சம்பாதிக்க போகணும். காலடிந்த குருவிக்கு ரிஸ்கை இடம் கொடுத்துட்டாங்க. வெளியூருக்கு திரும்பிடுறாரு. அப்போ ஒரு அங்க பெரியவங்க கேட்டாங்க, என்னோட சம்பாதிக்க போனேன், என் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன், நடந்தேன் நான் சொன்னாரு. அப்ப சொன்னாங்க பெரியவங்க, ஏப்பா அந்த காலடிந்த குருவியை பார்த்து இந்த மாதிரி இருக்கலாம் ஏன் நீ நினைச்ச? இன்னொரு குருவி பறந்து தெரிந்து இலையை கேள்வி தானும் சாப்பிட்டுட்டு அந்த காலடிந்த குருவிக்கும் கொடுக்கும் நினைச்சிச்ச அந்த குருவியாக இருக்கக்கூடாது என்று ஏன் நினைக்கக்கூடாது? அப்படி நினைக்கணும். அந்த குருவியாக இருக்கலாமா என்று ஏன் நினைக்க கூடாது? அப்படி நினைக்கலாம் தானே. ஏன் கீழே யோசிக்கிற, மேம்பட்டமாக யோசி. உணவு கொடுத்துட்டு அந்த குருவி மாதிரி கண்ணோட்டம் சரியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பிரச்சனையே வருது. அப்துல் பெரிய மன்னர் அவங்க பள்ளியாசத்துக்கு போனாங்க. பணியாளர்களோட போறாங்க. பள்ளியாசல ஒரு ஆளு காலில் படுத்துட்டு இருக்கிறாரு. கால் பட்டுருச்சு. உடனே அந்த கோபம் வந்துருச்சு. உடனே சொல்றாரு, மஜ்னூன் நினைத்த ஐத்தியமா உனக்கு அப்படிங்கிறாரு. கால் பட்டனால உமர் அப்துல் அசீஸ் மௌனமா இருந்தாங்க, பொறுமையா இருந்துட்டாங்க. பணியாளர் கேட்கிறாரு, ஏன் நீங்க மன்னரா இருக்கிறீங்க, உங்களை பார்த்து பைத்தியமாங்கிறாரு, ஏன் நீங்க பொறுமையா இருக்கிறீங்க? உமர் அப்துல் அசீஸ் சொன்னாங்க, அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ பைத்தியமா என்று கேட்டார், நான் சொல்லிவிட்டேன் இல்லை என்று முடிஞ்சு போச்சு அப்படின்னா. நான் எனக்கும் சொல்லிவிட்டேன் இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுதான் அணுகுமுறை. அவன் எப்படி சொல்லிவிட்டானே அப்படி எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆள் நம்ம கூட யாராவது சொல்லிட்டா நமக்கு தகுதி உள்ள வார்த்தையை சொன்னாலும் நம்ம கவலைப்படணும். நமக்கு தகுதி இல்லாத வார்த்தை யாராவது பேசலாம் திட்டினாலும் அந்த வார்த்தை எனக்கு பொருந்தாது என்று தூக்கி எரிஞ்சிருக்க பிரச்சனை கிடையாது. மற்ற விஷயத்துல அப்படித்தானே இருக்கணும். ஒரு நான்கு நேரத்து துணி வருது, உடனே நம்முடைய இன்சில் போட்டுதான் பாக்குறோம். நம்முடைய இன்சில் போட்டுட்டா என்னுடைய இது வாங்கிக்கிறோம். வேற இன்சில் போட்டுட்டா இது என்னுடைய இல்லைங்க, வேற ஆளுடைய இடத்துக்கு கொடுத்துடுறோம்ல. வக்கீல் நோட்டீஸ் வருது, ஒரு ஆள் 25 வக்கீல் நோட்டீஸ் தர்றாரு, நாங்க வாங்கிக்கிறோம். உடனே பார்த்துட்டு இந்த 3ஆம் வீட்டுக்காரங்க அங்க கொடுங்க, இடம் தெரியலங்கிறோம்ல. இங்க எல்லாம் தெரியுதுன்னா நம்முடைய இருந்தாலும் வாங்கணும். ஒரு ஆள் நம்மளை பார்த்து பேசணும் அப்படிதான் நினைக்கணும். இந்த வார்த்தை எனக்கு தராது, எனக்கு தெரிஞ்ச வார்த்தை சொல்லியிருக்கிறேன், எனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கவலைப்பட மாட்டோம். இதான் அணுகுமுறை. கலைக்கால வாதத்தை பத்தி கூட சொன்னாங்க. நவூர் நாயத்தை பத்தி தவறா பேசுறாங்க, நீங்க விவாதத்துல போய் உட்கார பற்றி பேசுறாங்க. இப்படி சொல்லுபவர்களெல்லாம் கிணற்று தவறைகளாக இருப்பவர்கள். அந்த நேரம் முதல்ல சொன்னாங்க அந்த வராமிகள், நாங்க விவாதத்தை உட்காரத்துக்கு முன்னாலே மேடைகளே இதை சொல்லிட்டு தானே இருந்தாங்க, அவங்களோட பத்திரிகை எழுதிட்டு தானே இருந்தாங்க. என்னமோ அதுக்கு முன்னாடி சொல்லாத மாதிரி நாங்க உட்கார்ந்த பிறகுதான் அப்பதான் முதல்ல சொன்ன மாதிரி இவர்கள் அறிவிக்கிறார்கள். நாங்க சொல்றது உட்கார்ந்த பிறகாவது சொல்வதை நிறுத்தி இருக்கிறார்கள். இப்ப மீட்டிங் தான் சொல்றது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நாங்க வாதத்துல உட்காராவிட்டாலும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இதுக்கு கோபப்பட்டது யார் கோபப்பட்டிருக்காங்க? எங்களை விட இந்த நாகூரை சார்ந்த வஹாபி இளைஞர்கள் தான் கோபப்பட்டிருக்காங்க. ஏன்? நாகூரை சார்ந்த பெரிய பெண்மணிகள், பெரிய பொம்பளைகள் தான் பகல் நேரத்துல குளத்துல குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்பது வஹாபியுடைய குற்றச்சாட்டு. இது நான் கோபப்பட்டு என் ஊரு வேற. நாகூர்ல வஹாபி இளைஞர்களும் கோபம் வந்திருக்கணும். உடனே வஹாபி முல்லாக்களுடைய கருத்தை பிடிக்கணும், அது நெஞ்சு சட்டை பிடிக்கணும். எங்க குடும்பத்து பெண்களை வெளியா பேசுறான்னு அப்படியே சண்டை போயிருக்கணும். ஆனா வஹாபி இளைஞர்கள் இந்த சண்டை போனாலும் தெரியும். அவங்களாம் போகணும். ஏன்னா நாகூர்ல பெண்கள்லாம் பெரிய பெண்கள் பகல்ல குளத்துல குடிச்சாங்கன்னா யாரு? இன்றைக்கு வஹாபியாக இளைஞர்கள், அவருடைய குடும்பம் தானே முன்னால இருந்துச்சு. அந்த பெண்கள் தானே, அவங்களும் கோபம் இருக்கணும். ஏன் எங்க குடும்பத்து பெண்களை அவமானப்படுத்துன்னு அவங்களே கேட்டிருக்கணும். ஆனா அவங்களுக்காக நம்ம குரல் கொடுத்துருக்கோம். அதான் ஆச்சரியம். வஹாபி இளைஞருடைய குடும்பத்து பெண்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோம். இதுதான் விசித்திரமா இருக்கு. அதே மாதிரி நாகூர் நாங்கள் வெளியில் அவங்களை பத்தி அவங்க பேசுறதுனால வரலாறு மாறி இருக்கிறதுல அதையும் பார்க்கணும்ல. அவங்க நாகூர் வெளியில் அவங்கள கலப்புறா பேசிட்டு திரும்புறாங்க. வர்ற வழியில் ஆக்சிடென்ட். யாரு கலப்புறா பேசுறாங்களோ பேசிட்டு திரும்பும் போது ஒரு நாள் கட்சி 2 நாள் கட்சிங்கன்னா எல்லாருக்கும் நீங்க நினைக்கலாம். விவாதம் முடிஞ்சிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு திரும்பி ஊருக்கு போறாங்க. வண்டியில ஆக்சிடென்ட், மதுரை ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்படுது. நம்முடைய பாதிக்கு முன்னால் நல்லா கராமத்தை நிகழ்ச்சி காமிக்கிறோம். நம்ம எல்லாம் கராமத்தை எல்லாம் வாடிக்கையாக படித்துக் கொண்டு
2006 ஜூன் 3 கடையக்காவில விவாதம் நடந்தது. நாகூர் நாயகம் தரப்புற பேச மகாபிகள் வர்ற வழியிலே அவர்கள் விபத்திற்கு உள்ளானார்கள். இறைவன் அப்படிப்பட்ட பனிஷ்மெண்டை கொடுத்தான். எழுதுங்க, வரலாற்று பதிவு பண்ணுங்க. இந்த கடையக்காவில் வாதத்துக்கு பிறகுதான நாகூர் நாயகம் விழா கொண்டாடப்படுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா ஊரையும் என்ன கொண்டாடுவாங்க? மீலாது விழா கொண்டாடுவாங்க, இருபெரும் விழான்னு கொண்டாடுவாங்க. உத்தமனின் உதய தின விழா, விழா. இப்பொழுது 30 விழாவில் நடந்தது சென்னையிலாம். நீ அடுத்த மாசம் மண்டிப்பட்டினத்தில் கூட 40 விழா. அது ஏன் தெரியுமா அந்த விழா? அதுல ஷாவுல் நினைவு விழா நடக்குது. முன்னுக்கு இருந்ததை விட கடையக்காவில் வாதத்துக்கு பிறகுதான் எஜமானருடைய புகழ் மேலும் மேலும் பரவி கொண்டிருக்கிறது. விழா இதுக்கு முன்னால நடத்துறது இல்ல, இருபெரும் விழா மட்டும்தான் நடத்துவாங்க. இப்போ 30 விழா நடத்துறாங்க. நாகூர் சேர்த்துக்கணும். அந்த அளவுக்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது. அதனால இறைவன் ஒண்ணு செஞ்சா நல்லதான் செய்வான். மகாபீர் மாதிரி கிடையாது. தொப்பி போடக்கூடாது, தொப்பி போடக்கூடாதுனாங்க. அவன் பள்ளியாசல சண்டை பத்தின முன்னு சொல்லப்பட்டது. பள்ளியாசலுக்கு மூடுனாங்க, போலீஸ் பாதுகாப்பு வந்துருச்சு. அதான் ஒரு ஆள் கேட்டாரு, இவங்க தொப்பி போடக்கூடாது, தொப்பி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க பள்ளியாசல்ல. அண்ணா தொப்பி போட்ட போலீஸே வந்து இறக்கி விட்டான். அண்ணா அப்படிதான் தண்டனை கொடுப்பான். மோனி ஓதக்கூடாது, மோனி ஓதக்கூடாதுன்னு சொல்லி உடனே சினிமா பாட்டா படிப்பாங்க. இந்த வகாபி சினிமா பாட்டு தான். அல்ல அதுதான் இந்த உலகத்திலே கொடுத்த தண்டனை. ஏன் ஹபீபையாவோ புகழக்கூடாதுன்னு சொல்ற? இந்த உலகத்திலே ஒரு தண்டனை தர சினிமா பாட்டா படி. அல்ல அவ்வளவு தண்டனை கொடுக்கலாம். என் ஹபீபை புகழக்கூடாது என்று சொன்னவனுடைய நாளிலே நான் சினிமா பாட்டை தான் வெளிப்படுத்துவேன். இறைவன் இந்த உலகத்தில் கொடுத்த தண்டனையா இல்லையா? அல்ல கடையக்காவிலே விவாதம் அப்படிங்கிறது நீங்களே மாற்றத்தை கொண்டு போட்டு இருக்கிறது. ஆனா பார்த்து பார்வை செல்வ செய்யறாரு. இலக்கங்கள் பல விதமா சொல்லுவாங்க. என்ன இப்போ ஒரு ஆளுக்கு யாராவது உதவி செய்வோம், நன்றி. நன்றிக்கு நாயை தான் உண்டாக கட்டுவாங்க. ஏன்னா ஏதாவது கொடுத்துட்டா நாய் வந்து வாழ ஆட்டும், நன்றியை தெரிவிக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிஞ்சதுதான். ஒரு ஆள் சொன்னாரு, என்னங்க நாய் வாழ ஆட்டுறது அவருக்கு நன்றி சொல்லியா? கிடையாது, எனக்கு தந்த உனக்கு நன்றி இல்லை, இல்லைன்னா வாழ ஆட்டுது. உனக்கு கிடையாது நன்றி, எனக்கு இதை தந்தது இறைவன், நீ நல்ல. ஆனா நன்றி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிதான் வாழ ஆடுறாரு. எனக்கு இப்படிதான் ஆக்குறாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அது நோக்கம் அல்ல. எது சரியோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சஹாபா பெருமக்கள் எந்த நோக்கிலே சொன்னார்கள் அதை நாம் பார்ப்போம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து இந்த கண்ணோட்டத்தில் சொன்னார்கள், அதை பார்ப்போம். ஆக இது உயர்ந்த வாசனம். என்னை ஈடெடுத்த தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் என்பது. அந்த சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அவர்களுக்காக தன்னுடைய உடலை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள். தங்களை ஈடெடுத்த தாய் தந்தை அத்தனையும் அர்ப்பணித்தார்கள். அதுதான் அவருடைய தியாகு, அதுதான் அவருடைய தியாகம். அந்த தியாகத்தை நினைவு கூறி அந்த தியாக வாழ்க்கையை நாமும் நடைபெற்று வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக எல்லாம் இறைவன் யாருக்குவாராக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.